லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்திச் சுருக்கம். தப்பியோடும் அரசியல் செய்பவர் ராகுல். இளைஞர்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் குறித்து ஒவ்வொரு நிலையிலும் விவாதிக்க என்டிஏ அரசு தயாராக உள்ளது. காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் விவாதங்களை தவிர்க்கின்றன. விவாதத்துக்கு வந்தால் அவர்களின் இரட்டை நிலைப்பாடு மக்கள் முன்பும் இளைஞர்கள் முன்பும் வெளிப்பட்டுவிடும். இது அவர்களுக்கே தெரியும். ராகுலின் அரசியல் பிம்பம் என்பது தப்பி ஓடக்கூடிய ஒருவரின் பிம்பமாகவே உள்ளது. அவரும் அவரது குடும்பமும் 50-60 ஆண்டுகளாக இளைஞர்களை ஏமாற்றி தூண்டி தவறான பாதையில் இட்டுச் சென்ற வரலாறுகள் உள்ளன. அதனால் அவர்கள் ஒருபோதும் விவாதம் செய்ய வரமாட்டார்கள் என்பது தெரியும். எதிர்க்கட்சிகள் இளைஞர்களை கல் எறியும் கும்பலாக பார்க்கிறது. ஆனால் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு அவர்களுக்கான பிரகாசமான எதிர்காலத்தை உருவாக்க முழு அர்ப்பணிப்புடன் உள்ளது என்று நிதின் நபின் கூறினார். छात्र और युवा के विषय पर, नीट के विषय पर, हर विषय पर हम चर्चा करने को तैयार हैं। राहुल गांधी के जो राजनीतिक दृश्य रहा है भगोड़ा का, भारतीय जनता पार्टी का सांसद हर विषय पर, भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार हर विषय पर चर्चा भी करने को तैयार है और हर सवाल का जवाब देने को तैयार है। पर मुझे मालूम है कि राहुल गांधी जी और उनकी कुनबा कभी भी चर्चा के लिए सामने नहीं आएगा, क्योंकि उनके पुराने जो इतिहास रहे हैं, 50-60 सालों का जो उनका इतिहास रहा है, युवाओं को ठगने का, भटकाने का, आज भारतीय जनता पार्टी और एनडीए की सरकार ने युवाओं के भविष्य को एक सही दिशा दी है। आज देश भर में संस्थाएं, कोचिंग इंस्टीट्यूट, कॉलेज, सब प्रकार की संस्थाएं खुलकर पूरी तरह से युवाओं के भविष्य को दिशा देने में हम लगे हैं. ஜனநாயகம்னு ஒரு படத்துக்கு ஜனநாயகமே இல்லாமல் எல்லா மந்திரி இன்னைக்கு தியேட்டரில் போய் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் தேம்பி அழுதுறாரு. நான் யாரோ பக்கத்துக்கு இருந்தவங்க யாராவது எதுவும் நடந்து போச்சோ என்னதோ ஏதோன்னு பார்த்தா, ஏன்னா அவர் இனிமேல் நடிக்க மாட்டாராம், அதனால் தேம்பி அழுதாரு. அதை 20-30 பேர் படம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப வருத்தமும் வேதனையுமான செய்தி. ஒருத்தர் திரும்பி அழுதார். அவர் பேர் கல்லானை, இன்னொரு அமைச்சர் பர்வேஸ், அப்புறம் சபாநாயகர், நம்முடைய மேதகு இல்லை, மாண்புமிகு சபாநாயகர். அவர் சொல்றார், உலகஸ்டு வாலிபன் திரைப்படத்துக்கு பிறகு நான் பார்த்த முதல் படம் இந்த ஜனநாயகம். ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரம். இன்னைக்கு என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஐயா லீவாயா? இன்னைக்கு ஒர்க்கிங் டே. பட்ஜெட்டு 5ஆம் தேதி. நீங்கள் எங்கே இருக்கீங்க? சினிமா தேட்டரில் போயிருக்கீங்க. கேட்டால் உலகஸ்டு வாலிபன் படத்துக்கு அப்புறம் நாங்கள் அதை பார்க்குறோம்னு சொல்லியிருக்கோம். நான் அந்த முதலமைச்சரை கேட்குறேன், பக்கத்தில் கர்நாடகா யார் அரசாங்கம்? பக்கத்தில் உடைய அரசாங்கம் யாருடைய அரசாங்கம்? காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கம். நீங்கள் காங்கிரஸ் கட்சியில் கூட்டணி மந்திரி சபையில் இருக்கீங்க. இன்னைக்கு மேட்டூர் அணையில் தண்ணி திறக்கலை. இன்னைக்கு ஜூன் மாதம் திறக்க வேண்டிய தண்ணீர் இன்னைக்கு வரல. ஆனால் இன்னைக்கு அவங்க எதோ பற்றி பேசிட்டு இருக்காங்கன்னா நீட் தேர்வை பற்றி பேசிட்டு. இந்த முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை பார்த்து பேசுறதுக்கு வக்கு இல்லை, திராணி இல்லை. நீங்கள் சினிமா தேட்டரில் அவ்வளோ அமைச்சரும் போய் படம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா ஓட்டு போட்ட பெரியவர்களை பார்த்து தான் நான் கேட்கணும். என்ன சொல்ல முடியுதா? யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? நாடு எவ்வளோ மோசமான நிலைமை போயிருக்கிறது. புரட்சித்தில் எம்ஜிஆர் இருந்தாங்க, புரட்சியில் அம்மா இருந்தாங்க, அரசியலில் திரை உலகிலிருந்து தான் வந்தாங்க. அதற்காக தமிழ்நாடு, தமிழ் மக்கள் நலன், இன்னைக்கு காவிரி டெல்டா எல்லாமே இன்னைக்கு வறண்டு போய் இருக்குது. வர இருக்கிற 1ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூரில் நடைபெற இருக்கிறது. ராகுல் நடத்திய போராட்டத்தில் நேர்மை இல்லை, காங்கிரஸை கிழித்த வாங்சுக் மனைவி. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலக வலியுறுத்தி சிஜேபி அமைப்பினர் டெல்லியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர்.
21ஆம் தேதி பார்லிமெண்டை நோக்கி பேரணி நடத்திய போது போலீசுடன் மோதல், தடியடி, கண்ணீர் புகை குண்டு வீச்சு நடந்தது. பலர் காயமடைந்தனர். அடுத்த நாள் இதை கண்டித்து லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், பிரியங்கா உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் சிஜேபி அமைப்பினருடன் பேரணியாக பிரதமர் வீட்டை நோக்கி சென்றனர். பின் அவர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். ராகுல் நடத்திய இந்த போராட்டத்தில் நேர்மையில்லை என்று நீட் வினாத்தாள் கசிவை கண்டித்து 20 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்த வான்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி கூறினார். அரசியல் ஆதாயத்திற்காக வான்சுக்கை பயன்படுத்த பார்க்கிறார்கள். பிரதமர் வீட்டை முற்றுகையிட செல்லாமல் ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தியிருக்க வேண்டும். இனி மாணவர்களை ஏமாற்றவோ அல்லது நேர்மையற்ற முறையில் நடத்தவோ முடியாது. அரசியல் நோக்கம் இல்லாதவர்கள் மட்டும் போராட்டத்தில் பங்கேற்கலாம் என்று கீதாஞ்சலி கூறினார். நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பிரதமர் மோடியை விமர்சிப்பதா கொந்தளித்த பாஜ. நீட் எதிர்ப்பு போராட்டத்தின் போது பிரதமர் மோடியை இழிவுபடுத்தும் செயல்களில் சிலர் ஈடுபடுவதாகவும் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் பாஜவினர் கோவை கலெக்டர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இந்த மருத்துவர் ஆகணும்னு சொன்னா ஒரு காலத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரங்க மட்டும்தான் ஆக முடியும். அரசினுடைய மருத்துவக் கல்லூரி இருந்தது. அதில் ஏழை மாணவர்கள் மதிப்பெண் அடிப்படையில் சில நபர்களுக்கு மட்டும் வாய்ப்பு கிடைத்தது. பல தனியார் கல்லூரிகளில் முழுக்க இதை வியாபாரமாக்கும் நோக்கத்தில் மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லக்கூடிய அளவில் பணம் இருக்கக்கூடியவங்க, கோடீஸ்வரங்க, இவங்க தான் மருத்துவர் ஆகிட்டு இருந்தாங்க. ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வந்த பிறகு நீட் என்ற நுழைவுத் தேர்வு ஒன்று உருவாக்கப்பட்டு மருத்துவராக வேண்டும் என்று சொன்னால் அது தனியார் கல்லூரியோ அரசு கல்லூரியோ எந்த கல்லூரியானாலும் இந்த நுழைவுத் தேர்வு கட்டாயம் என்று ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்டது. இதனால் ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள், கிராமத்து பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள் உட்பட அனைவருக்கும் மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்பு அமைந்தது. இதனால் பல லட்சம் மாணவர்கள் இன்றைய தினம் தகுதியின் அடிப்படையில் அவங்ககிட்ட உண்மையிலேயே மருத்துவர் ஆகக்கூடிய தகுதி இருந்தால் அவர்கள் மருத்துவர் ஆக முடியும் என்ற ஒரு சூழலை உருவாக்கி இன்றைய தினம் இந்த நீட் தேர்வானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மருத்துவ படிப்பு ஒரு உன்னத படிப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் சில மருத்துவக் கல்லூரி, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல அரசியல் கட்சி நபர்கள் அவர்களுடைய வருவாய் குறைந்த காரணத்தினால் மாணவர்களிடம் பொய்யான ஒரு பிரச்சாரத்தை உருவாக்கி இன்று நீட் என்பது மிகப்பெரிய ஒரு குற்றம், நீட்டினால் மாணவர்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுது என்ற பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஒரு வாரமாக டெல்லியிலே ஆரம்பிக்கப்பட்ட சர்வதேச சதி என்றுதான் இதை சொல்ல வேண்டும். வெளிநாட்டினுடைய கைக்கூலிகள் மற்றும் இந்த தேசத்துக்கு எதிரான பிரிவினைவாதிகள், நக்சல்கள் உட்பட அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கு எதிர்ப்பு என்று டெல்லியிலே ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். குறிப்பாக அந்த போராட்டத்திலே பெண் நிருபர்கள் கூட மிகப்பெரிய அளவிலே தாக்கப்பட்டார்கள். அது குறிப்பிட வேண்டிய விஷயம். சட்டம் ஒழுங்கை கையிலே எடுத்து நம்முடைய முக்கிய நகரமான டெல்லியிலே கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு காரணமாக இருந்தார்கள். அது நேற்றைய தினம் முறியடிக்கப்பட்டது. இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்திலே காவல்துறையின் அனுமதியை வாங்கி அந்த கட்டுப்பாடுகளுடன் தாராளமாக போராட்டம் நடத்தலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கை கையிலே எடுத்துக்கொண்டு ஜாதி ரீதியான கலவரம், மத ரீதியான கலவரம் உண்டு பண்ணுவதற்காக பாரத பிரதமருடைய உருவ பொம்மை எரிப்பது, தவறான கோஷமிடுவது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் இனியும் பாரதிய ஜனதா கட்சி கோவையிலே பொறுத்து கொண்டு இருக்காது. தக்க பதிலடி கொடுக்கும். அவர்களுக்கு என்ன மொழி பாஷை புரியுமோ அதே மொழியில் திரும்ப பதிலடி கொடுக்கப்படும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். லாக்அப் மரணம் வெளியானது பகீர் சிசிடிவி காட்சி. உலுக்கும் மரண வாக்கு மூலம். தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியைச் சேர்ந்த நாகராஜன் என்பவரின் மகன் அருணாச்சலம், வயது 26. தூத்துக்குடியில் உள்ள டாஸ்மாக் பாரில் பணியாற்றி வந்தார். கடந்த ஜூலை 17ஆம் தேதி டாஸ்மாகை மூடிய பிறகு சட்டவிரோதமாக மதுபான பாட்டில்களை விற்பனை செய்ததாக கூறி அவரை தென்பாகம் போலீசார் கைது செய்தனர். விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அன்றைய தினமே அருணாச்சலத்தின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாக கூறி அவரை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போலீசார் அனுமதித்தனர். தொடர்ந்து 6 நாட்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் இன்று அருணாச்சலம் உயிரிழந்தார்.
அதிர்ச்சியடைந்த அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் காவல் நிலையத்தில் போலீசார் தாக்கியதால்தான் அருணாச்சலம் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டினர். சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுத்து நீதி கிடைக்கும் வரை உடலை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவித்து மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கிடையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தபோது அருணாச்சலம் தனது குடும்பத்தினரிடம் போலீசார் தன்னை தாக்கினர் என்று கூறும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியானது. 4 பேர் இருந்தாங்களா? பேர் இல்லையா? சரி, ரைட்டு. சார் யாருமே இல்ல, நீங்க இல்ல சார், நீங்க யாருமே எங்க வச்சு அடிச்சாங்க? எந்த பக்கம்? இந்த நம்ம ஸ்டேஷன்ல வச்சா முருகன் கடை, முருகன் இந்த முக்கு கடை, நம்ம கடை, நமக்கு வரும் காலையில் வரும், மதுரை காலையில் வரும். இந்த விவகாரத்தில் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்தனர். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். காவல் மரணங்களின் போது அத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதல்வர் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்காததாலேயே இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் மகனை இழந்து கண்ணீர் வடிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு திரைப்படங்களை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியாளர்கள் என்ன பதில் வைத்திருக்கிறார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அருணாச்சலத்தின் மரணம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தி உண்மை வெளிவர வேண்டும் என்றும் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கனிமொழி, நயினார் நாகேந்திரன், டிடிவி தினகரன் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை இது காவல் நிலைய தாக்குதலால் ஏற்பட்ட மரணம் அல்ல என்று விளக்கமளித்தது. சட்டவிரோதமாக 120 மதுபான பாட்டில்களை வைத்திருந்த வழக்கில் அருணாச்சலம் கைது செய்யப்பட்டதாகவும் கைது நடைமுறைகள் அனைத்தும் சட்டப்படி பின்பற்றப்பட்டதாகவும் தெரிவித்தது. மேலும் காவல் நிலைய லாக்கப்பில் மற்ற கைதிகளுடன் இயல்பாக இருந்த அருணாச்சலம் திடீரென மயங்கி கீழே விழுந்ததாகவும் அந்த காட்சிகள் காவல் நிலைய சிசிடிவியில் பதிவாகி உள்ளதாகவும் போலீசார் கூறினர். அவருக்கு உடனடியாக உதவி செய்து மருத்துவமனைக்கு அனுப்பியதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக அவரது தந்தை அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் காவல்துறை வெளியிட்டது. இதற்கிடையில் அருணாச்சலத்தின் உடலை பிரேத பரிசோதனை செய்ய முதலில் மறுத்திருந்த குடும்பத்தினர் பின்னர் சில நிபந்தனைகளுடன் சம்மதம் தெரிவித்தனர். தூத்துக்குடி கலெக்டரை சந்தித்த அருணாச்சலத்தின் தாய் மற்றும் சகோதரர் பிரேத பரிசோதனை முழுவதும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும், 3 மருத்துவர்கள் கொண்ட குழு பரிசோதனை நடத்த வேண்டும், நீதித்துறை நடுவர் முன்னிலையில் பரிசோதனை நடைபெற வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்தனர். இந்த கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகம் ஏற்றுக்கொண்டதைத் தொடர்ந்து பிரேத பரிசோதனைக்கு குடும்பத்தினர் சம்மதம் தெரிவித்தனர். இதனிடையே அருணாச்சலம் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மாஜிஸ்ட்ரேட் விசாரணையும் தொடங்கியுள்ளது. கால் விரலை கடித்து தின்ற எலி. அரசு மருத்துவமனையில் அதிர்ச்சி சம்பவம். திருச்சி மாவட்டம் பொன்மலை அருகே உள்ள ஆலத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் தமிழ்குடி, வயது 60. எலும்பு மூட்டு சிகிச்சைக்காக 1 வாரத்திற்கு முன்பு திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று அதிகாலை அவரது படுக்கைக்கு வந்த எலி கால் கட்டை விரலை கடித்து தின்றது. இதையடுத்து மருத்துவ பணியாளர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் உடனடியாக தமிழ்கொடிக்கு சிகிச்சை அளித்ததுடன் ரேபிஸ் தடுப்பூசியும் செலுத்தினர். அரசு மருத்துவமனையில் எலி தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் தனது தாயார் நீரிழிவு நோயாளி என்பதால் எலி கடித்தது உடனடியாக அவருக்கு தெரியவில்லை என்றும் அவரது மகன் விஜயகுமார் தெரிவித்தார். இந்த சம்பவத்திற்கு மருத்துவமனை நிர்வாகம் முழு பொறுப்பேற்று உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எங்க அம்மாவுக்கு கால் எலும்பு புரோக்கன் ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் பண்ணியிருந்தோம் ஒரு 8 நாளைக்கு முன்னாடி இங்கே நம்ம ஜிஹெச்சில் அதை அவங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பொறுமையாக ஆப்ரேஷன் இப்போ போன திங்கக்கிழமை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு வார்டுக்கு 500ல் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. மாற்றினதுக்கு அப்புறம் 2 நாளாக இப்போ அந்த எலி அங்கே எலி தொல்லை கொஞ்சம் இருக்குது.
அது முன்னாடியே நாங்கள் சொன்னோம், டோரை திறக்காதீங்க, திறந்தா வந்துடும், எலி வருது. ஏன்னா அம்மா சுகர் பேஷண்ட்டுங்கிறதுனால அவங்களுக்கு அந்த எலி உணர்வு அவங்களுக்கு தெரியாது என்ன பண்ணுது அப்படின்னு. இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு 5 மணி இருக்கும். 5 மணிக்கு நான் எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டு திருப்பி வந்ததுக்கு அப்புறம் பார்க்குறேன் அம்மாவோட கட்ட விரல்ல பாதி விரலை வந்து எலி சாப்பிட்டுருச்சு. இப்போ அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் டாக்டர்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த எலி சாப்பிட்டதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து காலையில் கொடுத்தாங்க. இப்போ கொடுத்து ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். ஸோ இது எதனால உள்ள எலி எப்படி இவ்வளோ இப்போ இது இருக்கிறப்ப எப்படி எலி உள்ளே வந்துச்சு, ஒரு வார்டில் இருக்காங்க, வார்டில் இருக்கவங்களுக்கு எப்படி உள்ள எலி வரும், ஃபர்ஸ்ட் ஏன் மெயின்டெனன்ஸ் இவ்வளோ குறைவாக இருக்குது, இதை நாங்கள் ஏற்கனவே வர சொல்லிட்டோம் அவங்கள்ட்ட, எலி வருது கதவை சாத்துங்கன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதே மாரி அவங்க போயிட்டு அந்த வார்டுலேருந்து இன்னொரு வார்டுக்கு போகிறதுக்கு அதான் கனெக்டிவிட்டியான ஒரு டோராக இருக்குது. அதனால அவங்க திறந்து போக தான் செய்கிறாங்க. எலி எப்படி இவ்வளோ தூரம் உள்ளே வரும், எப்படி எலி சாப்பிட்றது, அவங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுங்கிறதுனால எலி சாப்பிட்றது அவங்களுக்கு தெரியல, அவங்க வரல. நான் போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் பிளட் ஃபுல்லாக பிளட் நிறைய ஹெவி லாஸ் ஆயிருச்சு. நான் அந்த வீடியோவும் எடுத்திருக்கேன். வீடியோ எடுத்துட்டு எப்படி தான் ரேட்டுக்கு இது எலி கடிச்சிச்சுன்னு எப்படி உறுதியாக சொல்றீங்க? இல்லை, எலி கடிச்சது அந்த இடத்துல இருந்து எலி வந்து போகுது, அந்த இடத்துல இருக்கு, அதை வேணா நம்ம வெயிட் பண்ணி கூட பார்க்கலாம். அது அந்த மாதிரி தான் இருக்கு. எலி வருது போகுது அந்த இடத்துக்கு, அவங்க கட்டில் மேலே ஏறி போகிற அளவுக்கு எலி இருக்கு அந்த இடத்துல. டாக்டர் வந்து ஒரு 4 நாள் 5 நாள்ல இது காயம் சரியாயிருமா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி காலையில அதுக்கு வந்து எலி கடிச்சதுக்கான மெடிசன் கொடுத்துருக்காங்க, இன்ஜெக்ட் பண்ணிருக்காங்க. எலி கடிச்சதுன்னு சொல்லி தான் வேக்சின் போட சொல்லியிருக்காங்க. அந்த வேக்சினுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க எனக்கு, அந்த வேக்சின் சீட்டு என்கிட்ட இருக்கு, அதனால போன்லயும் வச்சிருக்கேன். திருச்சி அரசு மருத்துவமனை நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. அதில் தமிழ் கொடி எலும்பு முறிவு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்ததாகவும் அவருக்கு நீரிழிவு நோய் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எலி கடித்ததில் ஆழமான காயமோ ரத்தப்போக்கோ ஏற்படவில்லை என்றும் கால் விரலில் ஏற்பட்ட சிராய்ப்புக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் கூறியுள்ளது. மேலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ரேபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தற்போது அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். அவரது அறிக்கை: திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறியதாக வரும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளை இன்றைய ஆட்சி எப்படி வைத்திருக்கிறது என்பதற்கு இந்த செய்தியே சாட்சி. அரசை நம்பி சிகிச்சை பெற வந்து எலி கடித்து கால் விரல் இழந்துள்ள அந்த பெண்ணிற்கு என்ன பதில் வைத்துள்ளது இன்றைய தாவைக்கா பொய்க்கால் குதிரை அரசு? இப்படி மக்கள் திண்டாடிக் கொண்டிருக்க இத்துறையின் அமைச்சரோ ஜனநாயகன் படத்தின் முதல் காட்சியை பார்த்து கொண்டாடி செல்ஃபி பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் மட்டுமல்ல, இன்றைய தினம் முதல்வர் முதல் அமைச்சர்கள் வரை அனைவரும் படம் பார்க்க லீவு போட்டிருப்பதாக வேறு செய்திகள் வருகின்றன. நாடும் நாட்டு மக்களும் எக்கேடாய் போனால் என்ன என்று பிளாஸ்ட் கொண்டாட்டத்தில் திளைக்கும் புதிய நீரோ அரசுக்கு எனது கடும் கண்டனம். உடனடியாக பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கான இழப்பீடும் வழங்க வேண்டும் என இந்த அரசை வலியுறுத்துகிறேன் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நடிகர் விமலுக்கு சிறை தண்டனை. ஃபைனான்சியரிடம் கடன் பெற்று மோசடி. கடந்த 2018 வெளியான மன்னர் வகையரா திரைப்படத்தில் ஹீரோவாக நடித்திருந்த நடிகர் விமல், அவரே அந்த படத்தை தயாரித்தும் இருந்தார். பட தயாரிப்புக்காக ஃபைனான்சியர் கோபி என்பவரிடம் 4.5 கோடி ரூபாயை நடிகர் விமல் கடனாக பெற்றிருந்தார். படம் ரிலீஸ் ஆன பின்னரும் அந்த தொகையை அவர் திருப்பி செலுத்தவில்லை என கூறப்படுகிறது. அதன் பிறகு ஃபைனான்சியருக்கு கடன் தொகையை செக்காக திருப்பி கொடுத்தார். ஆனால் வங்கிக் கணக்கில் பணம் இல்லாமல் அந்த செக் திரும்பி வந்தது. அதிர்ச்சியடைந்த ஃபைனான்சியர் நடிகர் விமலுக்கு எதிராக சென்னையில் உள்ள சிறு வழக்குகளை விசாரிக்கும் கோர்ட்டில் செக் மோசடி வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்காக நடிகர் விமல் ஏற்கனவே ஆஜராகி இருந்தார். இந்த வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. நடிகர் விமலுக்கு எதிரான குற்றம் நிரூபிக்கப்பட்டு இருப்பதால் அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். அத்துடன் கடனாக வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுக்கவும் நீதிபதி உத்தரவிட்டார். தீர்ப்பு வழங்கிய போது நடிகர் விமல் ஆஜராகியிருந்தார். மேல்முறையீடு செய்ய உள்ளதால் அதுவரை தண்டனையை நிறுத்தி வைக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்தார். அதை ஏற்ற நீதிபதி மேல்முறையீடு செய்ய அவகாசம் வழங்கி தண்டனையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார்.